தலைகளை தாழ்த்தி ஜெயிப்போம். என் கண்மலையும் என் மீட்பெருமாய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் யாருடைய இதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரதியாக இருப்பதாக. இந்த நாளின் மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் அட்டவணையின்படி நமக்கு இந்த நாளிலே தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பானது ஆர்டைன் மினிஸ்ட்ரி கால் டு சர்வ் நாட் ஃபார் க்ளோரி. அருட்பொழிவு திருப்பணியானது புகழுக்கானது அல்ல, அது சேவை செய்யக்கூடியது. அருட்பொழிவு திருப்பணியானது புகழுக்கானது அல்ல, அது சேவை செய்வதற்காக. இதற்காக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதிகள் சங்கீதம் 132, எரேமியா 1ஆம் அதிகாரம் 4 முதல் 10 வரை, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை, மத்தேயு 20ஆம் அதிகாரம் 20 முதல் 28 வரை. அருட்பொழிவு திருப்பணி. அபிஷேகம் செய்யப்பட்ட ஊழியக்காரர்களுடைய திருப்பணி என்ன என்று பார்த்தோம் என்றால் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். போதும், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். நாம் அருட்பொழிவு அல்லது அபிஷேகம் என்றால் ஒரு பேராயர் ஒரு ஆயர் பெற்றுக்கொள்ள அபிஷேகம் மாத்திரம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற நாம் ஒவ்வொருவரும் அவருடைய சேவை செய்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள். இந்த வசனத்தில் குறிப்பிட்டுள்ளது போல தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். அப்படியானால் தரித்திரர் என்றால் யார்? நமக்கு உடனே நினைவுக்கு வருவது கஷ்டப்படுறவங்க, ஏழைகள். ஆனால் இந்த வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தரித்திரம் என்பது ஆன்மீகத்திலே அல்லது ஆத்மாவிலே தரித்திரராக இருக்கிறவர்கள், தேவ வசனத்தை கேட்க முடியாதபடி தரித்திரராக இருக்கிறவர்கள். அவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி தேவன் என்னை அபிஷேகம் பண்ணினார். அப்படியானால் அபிஷேகம் பெற்றவர்கள் என்றால் யார்? அவர்கள் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 30:30. ஆரோனும் அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. மக்களை வழிநடத்துவதற்காக, இஸ்ரவேல் மக்களை வழிநடத்துவதற்காக அங்கே ஆரோனையும் அவன் குமாரரையும் பிரித்தெடுக்கப்பட வேண்டும் என்று அங்கே வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட ஜனங்களை வழிநடத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள பணியானது ஆசாரிய பணியாகும். எனவே நாம் அந்த ஊழியம் செய்கிறவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க வேண்டும். அபிஷேகம் பெற்றவர்களை குறித்து நாம் வாசிக்கும் என்றால் 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அவன் தாவீது தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தராலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொன்னான். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலின் மேல் கை போடக்கூடாது என்று தன்னுடைய வேலைக்காரரை பார்த்து தாவீது சொல்கிறான். அவர் மேல் என் கை போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக என்று சொல்கின்றான். ஆனால் நாம் இப்பொழுது எப்படி இருக்கிறோம்? ஆசாரிய ஊழியம் செய்கிற, அபிஷேகம் பெற்று ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்களை நாம் எந்த நிலைமையில் வைத்திருக்கிறோம் என்றால், இந்த ஆயர் எப்படி பிரசங்கம் பண்ணுறாரு, அவருடைய பிரசங்கத்துக்கு எவ்வளோ மார்க் போடலாம். அது மாத்திரமல்ல, அவருக்கு சில ஆயர்களுக்கு சில ஊர்களிலே பட்டப்பெயர் கூட வச்சுருக்காங்க.
இன்னும் சொல்லப்போனால் ஆயர் பணி செய்கின்றவர்களை எதிர்த்து நிற்கிறோம். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அதை எதிர்த்து நிற்பது நமக்கு தகுதி அல்ல. சவுல் தாவீதை கொன்று போடத்தான் வருகிறான். ஆனால் தாவீது என்ன சொல்கிறான்? அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. சவுல் எப்படிப்பட்ட துன்மார்க்கனாக இருந்தாலும் தாவீது அவன் மேல் கை போடுவதற்கு யோசிக்கிறான். ஆயர் பணி என்பது ஒரு கடினமான பணியாகும். ஒரு முறை ஒரு இறையியல் கல்லூரியிலே 1ஆம் ஆண்டு மாணவர்கள் வந்து அமர்ந்திருக்கிறார்கள் வகுப்பறையிலே. அப்பொழுது அந்த கல்லூரி முதல்வர் அங்கே வருகிறார். வந்து என்ன கேட்கிறார் என்றால், நீங்கள் ஆயர் பணிக்காக படிப்பதற்காக அங்கே வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய நோக்கம் என்ன? நீங்கள் எதை எதிர்பார்த்து இங்கே வந்திருக்கிறீர்கள்? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான விடைகளை சொல்கிறார்கள். ஒரு சிலர் சொல்கிறார்கள், நான் ஊழியம் செய்ய வேண்டும். ஒரு சிலர், நான் நன்றாக பிரசங்கம் பண்ண வேண்டும். ஒரு சிலர், நான் அநேக சபைகளுக்கு சென்று பிரசங்கம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் அமைதியாக கேட்டு அந்த கல்லூரி முதல்வர் என்ன செய்கிறார் என்றால், பிளாக் போர்டு பக்கம் திரும்பி சாக்பீஸை எடுத்து ஒரு அருமையான கால்பந்து மைதானத்தை படமாக வரைகிறார். ஒரு ஃபுட்பால் கிரவுண்டை படமாக வரைகிறார். வரைஞ்சிட்டு சென்டரில் ஒரு கால்பந்து படத்தையும் போடுறார். போட்டுட்டு இப்போ கேட்குறார், இந்த படத்துலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னு கேட்குறார். எல்லாரும் அமைதியாக இருக்கிறார்கள். அப்பொழுது அவர் சொல்கிறார், இந்த கால்பந்து தான் ஆயர் பணி என்பது. 2 அணிகள் மோதும், 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் அதை உதைப்பார்கள். ஆனால் அந்த கால்பந்து தன்னுடைய நிலைமையை மாற்றிக்கொள்ளாது. அது தன் உருவை இழந்து போகாது. அது தன்னுடைய உருவத்தை இழந்து போகாது. அது எப்பொழுது உருண்டையாக காணப்படுகிறதோ அப்படியே காணப்படும். எவ்வளவு கடினமான சூழ்நிலை வந்தாலும் அந்த கால்பந்து தன் நிலைமையை மாற்றிக்கொள்ளாதது போல நாமும் கூட நம்முடைய இயல்பை மாற்றாமல் இருக்க வேண்டும் என்று அந்த கல்லூரி முதல்வர் அந்த இறையியல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சொன்னார். அப்படியானால் இந்த தன் இயல்பை மாற்றக்கூடாத அளவுக்கு அந்த கால்பந்து இருப்பதைப் போல ஒரு ஆயர் தன்னுடைய பணியிலே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்க வேண்டும் என்றால் அவர் தேவனுடைய அழைப்பை பெற்றவராக இருந்தால் மாத்திரமே அது சாத்தியமாகும். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 5:4. ஆரோனைப் போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாக ஏற்படுகிறதில்லை. ஆரோனை தேவன் அழைத்தது போல ஆண்டவர் அழைத்தால் மாத்திரமே, ஆண்டவருடைய அழைப்பின் கீழ் அவர்கள் ஊழிய பணிக்கு வந்தால் மாத்திரமே அவர்கள் செம்மையாக ஊழியம் செய்ய வேண்டும். ஏனென்றால் இது தேவன் அழைத்த ஊழியம். நாம் எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். எரேமியாவை ஆண்டவர் அழைக்கும்போது அவன் என்ன சொல்கிறான்? நான் சிறு வயதுள்ளவன் என்று சொன்னபோது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் உன்னை தாயின் வயிற்றில் முன்னே உன்னை அறிந்தேன். ஒரு ஊழியரை ஆண்டவர் தெரிந்தெடுக்கும்போது அவர் தாயின் கற்பத்தில் இருக்கும்போதே அவனை ஊழியனாக தெரிந்து கொள்கிறார். அப்படி இல்லாமல் படித்து விட்டோம், எந்த வேலையும் கிடைக்கல, ஊழியத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி வர்றவங்க உண்மையான ஊழியம் செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்து நம்மை பரிசுத்தப்படுத்தும் போது நாம் அந்த ஊழியத்தை செய்யும்போது அந்த ஊழியம் தேவனுக்கு கனமுள்ளதாய் காணப்படும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 2:10. ஏனெனில் நற்கிரியைகள் செய்வதற்காக நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டோம். போதும். நற்கிரியைகள் செய்வதற்காக நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் சிருஷ்டிக்கப்பட்டோம்.
ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்தது எதற்காக என்றால் நற்கிரியைகளை செய்வதற்காக. ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுக்கும் போது நம்முடைய தகுதியை பார்த்தோ அல்லது நம்முடைய திறமையை பார்த்தோ அவர் தேவன் நம்மை அழைக்கவில்லை. எரேமியா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே எரேமியா சொல்கிறான், நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாக இருக்கிறேன் என்று சொல்கிறான். ஒரு சிறு பிள்ளையை ஆண்டவர் அங்கே தேர்ந்தெடுத்தார். யாத்ராகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்கு மோசேயை தேவன் அழைத்த போது அவன் சொல்கிறான், நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். மீதியானவர்கள் இஸ்ரவேலின் மேல் படையெடுத்து வரும்பொழுது கிதியோனை அங்கே தேவன் தெரிந்து கொண்டார். நியாயாதிபதியில் 6:15 கிதியோனை தேவன் அழைத்த போது, இதோ மனாசையில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பின் வீட்டில் நான் எல்லோரிலும் சிறியவன் என்றான். மாத்திரமல்ல, ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும்போது ஆண்டவர் யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னபோது ஏசாயா என்ன சொல்கிறான், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் என்றான். லூக்கா 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பேதுரு ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், நான் பாவியான மனுஷன். அந்த பாவியான மனுஷனைத்தான் ஆண்டவர் மத்தேயு 16:18 நீ பேதுருவாய் இருக்கிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்றார். 1 கொரிந்தியர் 1:27 நாம் வாசித்தோம் என்றால், தேவன் உலகத்திலே பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். பலவீனமான அல்லது தகுதி இல்லாத நம்மை தேவன் ஊழியத்திற்காக தெரிந்தெடுக்கிறார். எரேமியா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே எரேமியா நான் பேச அறியேன், சிறுபிள்ளையாக இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது எரேமியா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசித்தோம் என்றால், என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவன் பேச அறியேன் என்று சொன்னபோது ஆண்டவர் சொல்கிறார், என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன் என்றார். மோசே நான் மந்த நாவு உள்ளவன் என்று சொன்னபோது ஆண்டவர் என்ன சொல்கிறார், நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். சீடர்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், ஜப அலைத்தலைவர்கள் முன்பாகவோ இல்லை அது அதிகாரமுள்ளவர்கள் முன்பாகவோ உன்னை நிறுத்தும்போது நீங்கள் எதற்குறித்தும் பயப்பட வேண்டாம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம், நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு போதிப்பார். உங்களுக்கு பேச தெரியாது, நீங்கள் தகுதி இல்லை, இருந்தாலும் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு போதிப்பார் என்று சொல்கிறார். தேவன் நம்மளுடைய தகுதியை பார்த்து நம்மை ஊழியத்திற்கு அழைக்கவில்லை, அல்லது நம்மளுடைய திறமையை பார்த்து நம்மை ஊழியத்துக்கு அழைக்கவில்லை. நான் நன்றாக பாடுகிறேன் அல்லது நன்றாக பிரசங்கம் பண்ணுகிறேன் என்பதை பார்த்தல்ல, அல்லது நான் பல இறையியல் படிப்பு படித்திருக்கிறேன் என்பதை பார்த்தல்ல. ஆண்டவர் நம்மை தாயின் கருவிலே நம்மை தெரிந்தெடுத்து அழைத்திருக்கிறார். அதனால்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அப்படி ஆண்டவர் அழைத்தால் ஒழிய தேவனுடைய இந்த கனமான ஊழியத்தை நாம் செய்ய முடியாது. ஆயர் பணி என்பது தேவனால் அழைக்கப்பட்ட பணி. இரண்டாவதாக பார்த்தோம் என்றால், அபிஷேகம் செய்யப்பட்ட ஆயர்களின் பணியானது ஒரு மேய்ப்பனின் பணியாகும். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். போதும், உங்களிடத்திலுள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து என்று வாசிக்கிறோம். உங்களிடத்திலுள்ள, அதாவது ஒரு ஆயருக்கு கொடுக்கப்பட்ட மந்தையை அவர் மேய்க்கிறதாக இருக்க வேண்டும். ஒரு மந்தையிலே ஆடுகள் பலவிதமாக காணப்படும். யோவான் 21ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரை வாசிப்போம். யோவான் 21, 15, 17.
இந்த 3 வசனங்களிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், 2 முறை ஆண்டவர் என்ன சொல்கிறார்? என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்கிறார். 16, 17. 15 என் ஆட்டுக்குட்டிகளே மேய்ப்பாயாக என்றார். ஏன் அவர் பொதுவாக ஆடுகள் என்று சொல்லியிருக்கலாமே, ஏன் ஆட்டுக்குட்டிகள் என்று சொல்கிறார்? 2 இடத்திலே ஆடுகள் என்று சொல்கிறார் என்றால், ஆட்டுக்குட்டிகள் என்பது இந்த சபைக்கு வருகிற புதிய விசுவாசிகள். அவர்களுக்கு வேதத்தை பற்றி அதிகமாக தெரியாது, உலகத்தை பற்றி அதிகமாக தெரியாது. புதிய விசுவாசிகள். ஆடுகள் என்பது அவர்கள் ஏற்கனவே வேதத்தை பற்றி நன்கு அறிந்தவர்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், ஆடுகள் வேதத்தை பற்றி நன்கு அறிந்தவர்களுக்கு மேய்ப்பது என்பது கடினமான வேலை என்பதால் அதை 2 முறையாக அழுத்தி சொல்கிறார். ஒரு சபையின் நாயர் என்பவர் இந்த ஆட்டுக்குட்டிகளுக்கும் புரிகிற மாதிரி பிரசங்கம் பண்ணணும், ஆடுகளுக்கும் புரிகிற மாதிரி பிரசங்கம் பண்ணணும். சபையில் உள்ள அனைத்து மக்களுக்கும் ஏற்றவாறு அவர் செய்தியில் கொடுக்க வேண்டும். தேவன் என்ன சொல்கிறாரோ அதை அனைவருக்கும் ஏற்றவாறு சொல்ல வேண்டும். மேய்ப்பர்களை போட்டு அவர்கள் சிறப்பாக பணியாற்ற வேண்டும். ஒரு மேய்ப்பன் என்பவன் ஆட்டுக்குட்டிகளுக்கு தேவையான உணவை எங்கு கிடைக்கிறதோ அதை கொடுப்பான், ஆடுகளுக்கு தேவையான உணவை அவன் கொடுப்பான். அதுபோல் ஒரு ஆயர் என்பவர் எல்லாருக்கும் தேவையான உணவை கொடுக்கிறவராக இருக்க வேண்டும். ஒரு ஜெர்மன் தேசத்தில் உலவுகின்ற ஒரு கதை இவ்வாறு சொல்கிறது. ஜெர்மன் தேசத்திலே ஒரு ஆட்டு மந்தையை ஒரு சிறுவன் மேய்த்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது ஒரு குதிரை மேல் வந்த ஒரு சிலர் அவனிடத்தில் வந்து ஒரு விலாசத்தை குறித்து கேட்கிறார்கள். அப்பொழுது அவன் அந்த விலாசத்தை அவர்களுக்கு சொல்லுகிறான். ஆனால் அவர்களுக்கு அது புரியவில்லை. உடனே என்ன சொல்கிறார்கள்? நீ எங்களோட கூட வந்து அந்த இடத்தை கொஞ்சம் காட்டு என்று சொல்கிறார். அப்பொழுது அந்த சிறுவன் சொல்கிறான், ஐயா, என் ஆட்டு மந்தையை நான் தனியாக விட்டு வர முடியாது. ஏனென்றால் நான் தனியாக விட்டு மற்ற வேலைகளை பார்க்க வந்து விட்டேன் என்றால் துஷ்ட மிருகங்கள் வந்து என் ஆடுகளை பீறி போகும் அல்லது கொன்று போடும். எனவே நான் என் ஆட்டு மந்தையை விட்டு வர முடியாது என்று சொல்கிறான். உடனே வந்தவர்களில் ஒருவர் சொல்கிறார், நான் 2 பேரை காவலுக்காக இந்த ஆட்டு மந்தையிலே நான் விட்டு செல்லுவோம், எங்களை கூட்டி கொண்டு போய் அந்த இடத்தை காட்டு என்று சொல்கிறார். அப்பொழுது இந்த சிறுவன் மீண்டுமாக, என்னை மன்னியுங்கள், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுத்து நான் கொடுக்கிற எந்த ஆடுகளுக்கு எப்படி போஜனம் கொடுக்க வேண்டும் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் 2 பேரை கொண்டு வந்து விட்டால் அந்த ஆடுகள் அவனுடைய சத்தத்தை அறியாதபடினால் அவருடைய சத்தத்திற்கு கேட்காது. 2வது, எப்படிப்பட்ட உணவுகளை கொடுக்க வேண்டும் என்பது அவர்களுக்கும் தெரியாது. அதனால் என் ஆடுகள் மரித்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே என்னால் வர முடியாது என்று சொல்கிறான். 3வதாக அந்த வந்தவர்கள் சொல்கிறார்கள், ஓகே, இந்த ஆட்டு மந்தையில் உள்ள எல்லா ஆடுகளுக்கு தேவையான பணத்தை நான் உன்னிடம் கொடுத்து விடுகிறேன், நீ அப்படியே விட்டுவிட்டு வா, வந்து எங்களுக்கு விலாசத்தை காட்டு, பின்பு வந்த பிறகு எத்தனை ஆடுகள் மீதி இருக்கிறதோ அதை நீ வைத்துக்கொள், அது உனக்கு லாபம் தான் என்று சொல்கிறார். அப்பொழுது அந்த சிறுவன் என்ன சொல்கிறான், ஐயா, பணம் நான் வாங்கிக்கொள்ளலாம், ஆனால் என் ஆண்டவன் என்னை நம்பி இந்த ஆட்டு மந்தையை கொடுத்திருக்கிறார். என் ஆண்டவன் என்னை நம்பி இந்த மாட்டு மந்தையை கொடுத்திருக்கிறார். நான் தினமும் இந்த ஆட்டு மந்தையை குறித்து அவர்களுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். இந்த ஆட்டு மந்தை என்னுடைய பராமரிப்பில் இருப்பதால் நான் அந்த ஆட்டு மந்தையை குறித்த தினசரி கணக்கை நான் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். உடனே அந்த வந்திருந்த ஒருத்தர் சொல்கிறான், நான் யார் தெரியுமா? இந்த நாட்டின் இளவரசன், நீ அமைதியாக என்னோடு கூட வா என்று சொல்கிறான். அப்பொழுது அவன் சொல்கிறான், இளவரசரே, என்னை மன்னியுங்கள், நான் அந்த ஆடுகளை மேய்ப்பது மட்டும்தான் என்னுடைய வேலை, நான் வழிகாட்டுவது என்னுடைய வேலை அல்ல. இந்த மந்தை என்னை நம்பி ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது, இந்த ஆட்டுகள் என்னை நம்பி இருக்கிறது, எனவே நான் இந்த மந்தையை விட்டு வர முடியாது. நீங்கள் எவ்வளோ பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் என்னுடைய வேலை ஏதோ நான் அதை மட்டும்தான் செய்வேன் என்று சொல்லி அவர்களை திருப்பி அனுப்பி விடுகிறான். ஒரு ஆயர் என்பவர் எந்த அதிகாரத்திற்கும் பயப்படாமல், எந்த பண ஆசைக்கும் இடப்படாமல் அவன் அந்த சிறுவன் இருந்ததை போல அந்த ஆயரும் அந்த சபையை வழிநடத்துவர்களாக இருக்க வேண்டும். ஆடுகளை மேய்ப்பவர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்றால், ஒரு சில ஆட்டு மந்தையிலே மேய்ப்பவர்கள் முன்னால் சென்று கொண்டிருப்பார்கள். ஒரு சில இடங்களிலே ஆடுகளை சுற்றி மேய விட்டு அவர்கள் நடுமத்திலே இருப்பார்கள். ஒரு சில நேரங்களிலே ஆடுகளையெல்லாம் முன்னால் அனுப்பிவிட்டு
இந்த மேய்ப்பர்கள் பின்னால் நடப்பார்கள். இந்த 3 காரியத்திற்கும் என்ன தொடர்பு என்று யாருக்காவது தெரியுமா? ஏன் இந்த மேய்ப்பர்கள் இடம் மாறி மாறி நிற்கிறாங்க? ஆடுகளின் முன்னால் வழி நடத்துகிற மேய்ப்பர்கள் எங்கெங்கே புல் இருக்கிறதோ, எங்கெங்கே அமர்ந்த தண்ணீர்கள் இருக்கிறதோ அதை நோக்கி வழி நடத்தி செல்வதற்காக அவர்கள் முன்னால் செல்கிறார்கள். மாத்திரமல்ல, அவர்களுக்கு அந்த பாதை ஆடுகள் நடந்து செல்லக்கூடிய பாதையாக, கரடு முரடு இல்லாத முள்ளாத பாதையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் முன்னால் சென்று வழிகாட்டி கொண்டே செல்கிறார்கள். முன்னால் சென்று வழிகாட்டி கொண்டே அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? அந்த பாதைகளை காட்டுகிறார்கள். சங்கீதம் 23:3 வாசிப்போம். சங்கீதம் 23:3. அடுத்த வசனம். அவர் நீதியின் பாதைகளிலே நம்மை நடத்துகிறவர், அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் சேர்க்கிறவர், குளிர் இடங்களை பார்த்து மேய்க்கிறவர். அந்த மேய்ப்பன் எப்படி ஆடுகளை வழிநடத்தி செல்கிறாரோ அதே போல ஆயர்கள் மந்தைகளை ஆகிய சபை மக்களை முன்னால் நின்று வழிகாட்டி சென்று நடத்த வேண்டும். இரண்டாவதாக, ஆடுகளை மேய விட்டுவிட்டு மத்தியில் நிற்கக்கூடிய மேய்ப்பர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஆடுகளை மேய்ந்து கொண்டே இருக்கும்போது சில ஆடுகள் கொஞ்சம் தூரமாக போயிடும், சில ஆடுகளுக்கு எந்த வழியில் போகணும்னு தெரியாது. அப்பொழுது என்ன பண்ணால் மேய்ப்பர்கள் ஒரு சில சத்தத்தை கொடுத்துட்டே இருப்பாங்க, இல்லை குச்சை வச்சு கீழே தட்டிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எதற்காக என்றால், நான் உங்களோடு கூட தான் இருக்கிறேன், நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு முன்னால் செல்லுங்கள் என்று அவர்களை ஊக்கப்படுத்தி கொண்டே இருப்பான் அந்த மேய்ப்பன். அவர்கள் அந்த ஆடுகளுக்கு நம்பிக்கை கொடுக்கிறதாக அவன் இருப்பான். அதே போல தான் ஆயர் என்பவர், அபிஷேகம் பண்ண ஊழியர் என்பவர், சபை மக்கள் நம்பிக்கை அற்றவர்களாக இந்த ஆலயத்திற்கு வரும்போது நம்பிக்கையான வசனங்களை அவர்களுக்கு உபதேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். எவ்வளவு சோதனைகள் மத்தியில் அங்கு வந்தாலும் அவர்கள் நம்பிக்கையோடு திரும்பி செல்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மூன்றாவதாக, ஆடுகளின் கடைசியில் செல்பவர்கள் என்ன செய்கிறார் என்றால், ஆடுகளின் கடைசியில் செல்லக்கூடிய மேய்ப்பர்கள் ஆடுகள் முன்னால் சென்று கொண்டு இருக்கும்போது ஒரு சில ஆடுகளோ இல்லை ஆட்டுக்குட்டிகளோ சோர்ந்து போய் கீழே விழுந்து விடும். அந்த ஆட்டுக்குட்டிகளை என்ன பண்ணுவாங்க? நடக்க முடியாமல் செல்கிற ஆட்டுக்குட்டிகளை தூக்கி தோல் மேல் சுமந்து கொண்டு செல்வார்கள். மாத்திரமல்ல, அது செல்ல வேண்டிய பாதையிலிருந்து சற்று விலகினாலும் தன்னுடைய கையில் இருக்க கோலை தட்டி அல்லது சத்தத்தை எழுப்பி அந்த பாதையை செவ்வைப்படுத்துவார்கள். அந்த ஆடுகள் வழி விலகி செல்லும்போது அதை நேர்வழிப்படுத்துவது அவருடைய வேலையாகும். ஆடுகள் திசை மாறாதபடிக்கு தன் கண்களால் அவைகளை பார்த்து கொண்டே இருப்பான். எந்த ஆடாவது எங்கேயாவது வழி விலகி போதா என்பதை முன்னால் இருக்கிற மந்தைகளை பார்த்து கொண்டே இருப்பான். அதே போலதான் ஒரு ஆயர் என்பவர் சபை மக்கள் வழி விலகி செல்லாதபடிக்கு அவர்களை கண்காணித்து அதை ஏற்ற நேரத்தில் அதை கட்டி கொடுத்து செல்ல வேண்டும். சோர்ந்து போகிற ஆட்டுக்குட்டிகளை அல்ல ஆடுகளை மேய்ப்பன் எப்படி தோல்மேல் சுமந்து செல்வானோ அதே போல் அந்த ஆயர்கள் அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை கொடுத்து அவர்களை வழிநடத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆயர் என்ற மேய்ப்பரின் பணியானது வழிநடத்துகிறவர்களாக இருக்க வேண்டும், உற்சாகப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். மாத்திரமல்ல, பாதை மாறாதபடி வழி விலகாதபடி அவர்களை வழிநடத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 6:20 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம், உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டவர்களே நீ காத்துக்கொண்டு என்று வாசிக்கிறோம். உன்னிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்டவர்களே நீ காத்துக்கொள்ள வேண்டும். இந்த சபையானது ஏதோ ஒரு ஆயர் இப்பொழுது இருக்கலாம், இன்னொருவர் வரலாம், அல்லது இன்னொருவர் போகலாம், அல்லது நம்மகிட்டே ஒரு சில ஆத்துமாக்களை ஆண்டவர் சபை மக்களை நம்மிடத்தில் கொடுத்திருக்கலாம். அவர்களுக்காக அவர்கள் வழிவிலாகி செல்லாதபடி பாதுகாத்து கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. நம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நாம் காத்துக்கொள்ள இருக்க வேண்டும். மூன்றாவதாக, ஆயர் பணி என்பது பதவி அல்ல, அது ஒரு சேவை செய்யக்கூடிய பணி. மத்தேயு 20:20 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது இயேசு தன்னுடைய சீடர்களிடம் தன்னுடைய பாடுகளை குறித்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அப்பொழுது செபதேயின் தாயார் என்ன சொல்கிறார்? தன் 2 குமாரரோடு கூட ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்து வரும்போது
என்னுடைய 2 குமாரரில் ஒருவன் உன்னுடைய வலது பக்கத்திலும் ஒருவன் இன்னொரு இடது பக்கத்தில் இருக்க வேண்டும். அதாவது ஒரு தலைவனின் பக்கத்திலே அதிகாரம் உள்ளவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறான். இங்கே ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? தன்னுடைய பாடுகளை குறித்து விளக்கி கொண்டிருக்கிறார். அப்பொழுது அங்கே அவர்களுக்கு இந்தந்த பதவி கொடுக்க வேண்டும் என்று பதவியைக்காக வந்து கேட்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? தாழ்மையோடு காணப்பட வேண்டும் என்று சொல்கிறார். பிலிப்பியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 7 வசனங்கள் வாசிக்கும் பொழுது அவர் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று வாசிக்கிறோம். ஒரு மேய்ப்பன் என்பவர் தம்மைத்தானே வெறுமையாக்கி அடிமையாக இயேசு எப்படி மற்றவர்களின் கால்களை கழுவினாரோ அதே போல மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிறவர்களாக மற்றவர்களுக்கு உதவி செய்வர்களாக இருக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம். லூக்கா 22:26 உங்களில் பெரியவன் சிறியவனைப் போல இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகிறார். நான் ஊழியத்திலே பெரியவன். நான் எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சுருக்கேன் தெரியுமா? எத்தனை பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்துருக்கேன் தெரியுமா? என்னுடைய பேக்ரவுண்ட் தெரியுமா? எனக்கு எத்தனை பேர் சப்போர்ட் இருக்குது தெரியுமா என்று பேசுவது அல்ல. அல்லது நான் வகிக்கிற பதவி உங்களுக்கு தெரியுமா? நான் பிரஸ்பிட்டர் இன்சார்ஜ் அல்லது அதுக்கு மேலே ஏரியா சேர்மன் அல்லது நான் ஒரு பேராயர் என்ற பதவி மோகம் அல்ல. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? எல்லோரையும் ஒரே போரையில் வைத்து பார்க்கிறார், ஒரே இதிலே வைத்து பார்க்கிறார். எல்லோரும் ஆண்டவருடைய ஊழியத்திற்காக வந்தவர்கள். நாம் என்ன பண்ணுறோன்னா நம்மளுடைய பெருமைகளை குறித்து பேசுகிறோம். சிலர் சொல்லுவாங்க, என்ன தான் சபையில் பிரசங்கம் பண்ண கூப்பிட்றாங்க, என்னுடைய சபையில் என்னை மட்டும்தான் விரும்புகிறாங்க, மற்றவர்களே யாரையும் விரும்புகிறதில்ல, இல்லை அவர் பிரசங்கம் பண்ணுறது எங்கள் சபை மக்களுக்கு பிடிக்கிறதில்ல, நான் பேசினா மட்டும்தான் அவங்களுக்கு பிடிக்கும். இதெல்லாம் பதவி மோகம் அல்லது புகழ். அவர்கள் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட புகழ்ச்சியை ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வருகிற நீங்களும் நானும் அந்த புகழ்ச்சியை நாம் எதிர்பார்க்கக்கூடாது, அதை பெற்றுக்கொள்ளவும் கூடாது. ஆனால் வேதம் சொல்கிறது யாக்கோபு 4:6 அல்லது 1 பேதுரு 5:5 பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். ஊழியத்திலே பெருமை கொள்கிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? எதிர்த்து நிற்கிறார். ஊழியத்தின் பாதையிலே ஆண்டவரே நான் நீ சொன்ன வேலைகளை மாத்திரம் செய்கிறேன் என்று தாழ்மையோடு காணப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 3:34. தாழ்மையுள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். ஆண்டவரிடத்தில் தாழ்மையாய் காணப்படுபவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். சங்கீதம் 138:6 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம், கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். தாழ்மையுள்ளவனை ஆண்டவர் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் அவரை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமானவனை தூரத்திலிருந்து அறிகிறார். எனவே நாம் ஊழியர் பணியை செய்யும்போது பெருமையை கொள்ளக்கூடாது, அல்லது புகழுக்காக ஆசைப்படக்கூடாது, பதவிக்காக ஆசைப்படக்கூடாது. தாழ்மையை ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். முதலாவதாக ஆண்டவருடைய ஊழியம் என்பது தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியம். இரண்டாவதாக தேவனுடைய மந்தையை மேய்க்கக்கூடிய ஊழியம். மூன்றாவதாக தாழ்மையுள்ள ஊழியம். நான்காவதாக ஒரு ஊழியர்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக காணப்பட வேண்டும். அநேக புதிய விசுவாசிகள் வந்தார்கள் என்றால் நம்முடைய பிரசங்கம் அவர்களுக்கு புரியாது, அல்லது நம்முடைய வேதங்கள் நமக்கு புரியாது. ஆனால் நம் ஒவ்வொருவருடைய நடவடிக்கைகளை பார்த்து அவர்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கையை நமக்கு வேண்டும் என்று அவர்கள் மனம் திரும்புவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. சிலர் ஊழியமே செய்ய வேண்டாம், நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு சித்தமாக இருக்கிறார்கள். 1 தீமோத்தேயு 4:12 வாசிப்போம். 1 தீமோத்தேயு 4:12. நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. ஒரு ஊழியக்காரர் என்பவர் அல்லது ஊழியம் செய்கிற நாம் அனைவருமே
நம்முடைய வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாய் காணப்பட வேண்டும். நம்மை குறித்து யாரும் அசட்டை பண்ணக்கூடாது. நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்றால் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயு 3:2-3. ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியோட புருஷனும் ஜாக்கிரதையுள்ளவனும் தெளிந்த புத்தியுள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை உபசிக்கிறவனும் போதக சமர்த்தனமாய் இருக்க வேண்டும். அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாயிராமல் பொறுமையுள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் போதும். ஒரு கண்காணியானவன் அல்லது ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவன் தெளிந்த புத்தியுள்ளவனாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையுள்ளவனாக இருக்க வேண்டும், அந்நியரை உபசரிக்கிறவனாக இருக்க வேண்டும், போதக சமர்த்தனாக இருக்க வேண்டும். ஊழியம் பண்ணுவதிலே அவன் சமர்த்தாக இருக்க வேண்டும். மாத்திரமல்ல, அவன் எதெல்லாம் இருக்கக்கூடாது என்றால் அவன் மதுபான பிரியனாக இருக்கக்கூடாது, அடிக்கிறவனாக இருக்கக்கூடாது, ஒரு இழிவான ஆதாயத்தை இது செய்தால் எது கிடைக்கும் என்ற ஆதாயத்தை எதிர்பார்த்து ஊழியம் செய்யக்கூடாது, பொறுமையுள்ளவனாக இருக்க வேண்டும், சண்டை பண்ணாதவனாக இருக்க வேண்டும், பண ஆசை இல்லாதவனாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வருகிற நீங்களும் நானும் பண ஆசை இல்லாதவர்களாய் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாய் இல்லாதவரை நாம் முன்மாதிரியாய் காணப்பட வேண்டும். மாத்திரமல்ல, அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி காணப்பட வேண்டும், மாத்திரமல்ல அவனுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி காணப்பட வேண்டும் என்றால் அதே 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களே, தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கமுள்ளவர்களாய் கீழ்ப்படியப்பட்டவர்களுமாய் இருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? சொந்த குடும்பத்திலே உண்மையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். தன்னுடைய பிள்ளைகளை வளர்ப்பதிலே முன்மாதிரியாய் காணப்பட வேண்டும். அப்படி தன் சொந்த குடும்பத்தை ஒருவன் சரியாக கவனிக்காதவனாக இருந்தால் அவன் தன்னை நம்பி ஒப்படைக்கப்படுகிற சபையை எப்படி வழிநடத்துவான்? அல்லது நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள விசுவாச குடும்பங்களை நாம் எப்படி சரியாக நடத்த முடியும்? எனவே ஆசாரிய பணி என்பது ஒரு முன்மாதிரியான பணியாக இருக்கும். 2 தீத்து 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, நீயோ ஆரோக்கியமான உபதேசத்தை குறித்தலை பற்றி பேச வேண்டும். பலவளைந்து தேவையில்லாமல் பேசுவதை விட ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவர்களை பேச வேண்டும் என்று தீத்துவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அறிவுரை கூறுகிறார். நாம் யாரை சந்தித்தாலும் எப்பொழுது என்ன பேசினாலும் உபதேசத்துக்கு ஏற்றவர்களை, ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவர்களை பேச வேண்டும். உபதேசம் பேசும்போது மற்றவர்களை குறை கூறியல்ல, ஆரோக்கியமான உபதேசத்தை குறித்து பேச வேண்டும். எனவே ஆசாரிய பணி என்பது அல்லது அபிஷேகம் பெற்றவர்களின் பணி என்பது அது ஒரு தேவன் அழைக்கும் பணி, அது ஒரு மேய்ப்பரின் பணியை போன்றது, ஒரு தாழ்மையுள்ள பணியாக காணப்பட வேண்டும், முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ வேண்டும். எனவே நாம் கொலோசையர் 3:24 வாசிப்பது போல எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். நாம் ஊழியம் செய்யும்போது மனிதர்களை பிரியப்படுத்துவதாக அல்ல, ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். அதைத்தான் கொலோசையில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம், எதை செய்தாலும் அதை மற்றவர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். ஊழியம் என்பது நாம் நம்முடைய பெருமைக்காக அல்ல, நம்முடைய புகழுக்காக அல்ல, ஆண்டவருக்கு சித்தமானதை நடத்துகிறோம் என்ற உணர்வோடு நாம் செய்ய வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமானவர்களை நாம் செய்ய வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ வேண்டும், முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஆண்டவர் என்ன விரும்புகிறாரோ அதை போல நாம் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.